ஹலோ, திஸ் இஸ் லுகன் இயர் ஃப்ரம் கைட். ஸோ இன்றைக்கி நம்ம அதானி என்டர்பிரைசஸ் பார்க்கலாம். ரொம்ப ஹாட்டான ஸ்டாக் இதுதானே, எல்லோரும் இதை விழும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்தது, இண்டன்பர்க் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. செபியோட சேர்மனோட ஹஸ்பண்ட் சம் ஸ்டேக்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன நடக்க போகுது தெரியல. கொஞ்சம் விசிட் ப்ளோவராக இருக்க போகுது. இந்தியாவுக்கு ஒரு பெரிய பூம் அண்ட் பேனிக். மார்க்கெட் என்ன வேணால் நடக்கலாம், எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் அதானியோட ரியாக்ஷன் பாருங்களேன், விச் மீன்ஸ் ஸ்டாக். அதானி சாரோட ரியாக்ஷன் இல்லை, அந்த ஸ்டாக்கோட ரியாக்ஷன் பாருங்களேன். ஒன்றுமே இல்லை, ஹிண்டன்பர்க்கை தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு. ரீசன் பிகை நல்லா புரிஞ்சுங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹிண்டன்பர்க் சொல்லும் போது அதானி இதே ப்ரைஸ்லேருந்து கீழே 1300 1200 லெவல் வரைக்கும் போயிட்டு ரெக்கவரி ஆகி மேலே வந்துடுச்சு. இவங்க ரிசர்ச் கம்பெனி, இண்டன்பர்க்கோட ரிசர்ச் கம்பெனியோட விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணி அவங்க அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே ரீட்டெயிலர்ஸும் இன்ஸ்டியூஷனும் அவங்களுக்கு கண்டுக்கவே இல்லைன்றது தான் உண்மை. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் இண்டன்பர்க் ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அதானியை பற்றினா, அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி கூட பார்ப்பாங்களான்னு கூட தெரில. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளோட மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக என்ன சொல்லுதுன்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோர் தென் தட் இன்னும் அது கேஸ் கோர்ட்டில் போயின்னு இருக்கு இல்லையா, பார்க்கலாம். ஸோ இந்த ஹிண்டன்பர்க் சொன்னது உண்மை அப்படின்னு அதுக்கு ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான், அது ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் இதில் அதானி என்டர்பிரைசஸில் அகெயின் ஒரு சின்ன ஃபாலோ கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல அதானி அவங்க சொன்னதெல்லாம் வச்சு மார்க்கெட்டு மேலே கீழே எங்கேயும் பிரேக் அவுட் கொடுக்கல. மார்க்கெட்டு ஆல்ரெடி சைட்வேஸில் இந்த மார்க்கெட்டு தான் அதானி. ஸோ இந்த சைட்வேஸை உடச்சி கூட கீழே போக முடியல, போக உள்ள. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. 3100 ஓப்பன் பண்ண மார்க்கெட் நேற்றுலாம் ஆல்மோஸ்ட் ஒரு மினிமம் 1000 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அகெயின் ரெக்கவர் பண்ணி மேலே திருப்பிட்டான். க்ளோசிங்கை பாசிட்டிவாக வச்சுருக்கான். இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டே நெகட்டிவ். ஓகே, ஸோ சம் சார்ட் ஆஃப் இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ முதல்ல இந்த இடத்துல சைடுவேஸ், இந்த சைடுவேஸையே ஒரு நியூஸ் உடைக்க முடியல. ட்ரெண்டு செல்லாக மாற்றுறது விட்டுருங்க, இந்த சைடுவேஸையே உடைக்க முடியல. ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன புரிய வருது, ரீட்டெயிலர்ஸும் இன்ஸ்டியூஷன்ஸும் டெக்னிக்கலாக பிலீவ் பண்ணுறாங்க. முதல்ல நம்ம அது பிலீவ் பண்ணலாம். நியூஸ் வரட்டும், நியூஸ் வந்து ப்ரூவ் ஆகி அதுக்கான இதெல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழும், அந்த செல்லிங்க்கு நம்ம போகலாம். இப்போ அவசரப்பட்டு யாருன்னா இங்கே போய்ட்டு ஆப்ஷன் நான் போய்ட்டு புட் ஆப்ஷன் எடுக்கிறேன், காலை ரைட் பண்ணுறேன், அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதானியில் 0 தான் ஆகும், ப்ராஃபிட்லாம் பண்ண முடியாது. சரி, இப்போ நார்மலாக எப்போயுமே நம்ம ஒரு ஸ்டாக்கை கொடுப்போம், அந்த ஸ்டாக்கை நெக்ஸ்ட் லெவல் மூவ்மெண்ட் கொடுப்போம். இப்போ நியூஸ் பேஸ்டு இருக்கட்டும். ஸோ டெக்னிக்கலி உங்களுக்கு யாராவது டெக்னிக்கல் தெரியுமா, இந்த ஜோனில் பாருங்கள் ஷார்ட் அடிக்க முடியல, அதாவது செல்லிங் போக முடியல. மார்க்கெட் இந்த 3100 லெவலில் 3000 2900 லெவலுக்கு வரைக்கும் அதானி அதுக்கு கீழே போக விட மாட்டாங்க. பாருங்கள், பையர்ஸ் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணி மேலே கொண்டு போய்ட்றாங்க மார்க்கெட்டை. மறுபடியும் கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறது, பையர் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க, நல்லா வின் பண்ணுறாங்க. ஏன் இந்த இடத்துல இது நடக்குது? ஸோ டெக்னிக்கலாக இந்த ஜோனில் என்ன இருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, நான் சொல்ல போகிறது எப்போயுமே நான் தான் சொல்லிடுறேன். இந்த தடவை மட்டும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத. ஸோ ட்ரெண்டு இங்கேருந்து என்னவா மாறும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இந்த தடவை முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் பியூர் சைடுவேஸ். பட் வை இந்த டிப்பு ஏன் செல்லாக மாற மாட்டேங்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய நியூஸ் மாறலை அப்படின்றது அதுக்கு அடுத்தது. டிப் உடச்சா அடுத்த செல் தான், இல்லை மேலே ஹையர் சைட் பிரேக் அவுட் கொடுத்தா பை தான், அது எல்லாருக்கும் தெரியும். பட் வாட் இஸ் ஹேப்னிங் ஹியர், இங்கே டெக்னிக்கல் என்னவோ சொல்லுது, யாருக்கு எதுக்கு இந்த இடத்துல பை கொடுக்குது அப்படின்றத ஜஸ்ட் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.